சிறப்பான பிரம்மாண்டமான இணைப்பு விழா நடைபெற்றிருக்கிறது. நீங்களே பார்த்திருப்பீங்க. நிகழ்வு 10:45 மணிக்கு தொடங்குவதாக திட்டமிட்டிருந்தாலும் கூட 6:30-7 மணிக்கே அரங்கம் நிரம்பி வழிந்தது. இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நேற்று இரவோடு இரவாக நாங்கள் 2 பேரும் ஒரு 50 பேருந்துகளை தவிர்த்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு 50 பேருந்துகளை நாங்கள் தவிர்த்தோம். அவங்களை ரெக்வஸ்ட் பண்ணோம், நம்ம அடுத்த முறை கரூருக்கு முதலமைச்சர் வருகின்ற பொழுதோ அல்லது புதுக்கோட்டைக்கு முதலமைச்சர் வருகின்ற பொழுது இதை விட நம்ம பிரம்மாண்டமாக வைத்துக் கொள்ளலாம், காவல்துறை கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்காக ரொம்ப உரிய SOP-யோட நடத்தணும் அப்படின்ற அந்த விதிமுறைக்குட்பட்டு பண்ணோம். இருந்தாலும் கட்டுக்கடங்காத அளவில் பழைய தலைமையினுடைய வெறுப்பால் புதிய தலைமையினுடைய ஈர்ப்பால் இன்றைக்கு மக்கள் சக்தியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் முதலமைச்சர் அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் மிக பிரம்மாண்டமாக இந்த இணைப்பு விழா நடந்திருக்கிறது. புதுக்கோட்டை, கரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அதே போல தேனி மாவட்டம், ஏன் சேலம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மண்டல குழு தலைவர் தம்பி தினேஷ் உட்பட எல்லாருமே இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம், எல்லாம் தென் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்கள், நாகப்பட்டினம் வரைக்கும் எல்லாருமே இன்னைக்கு இணைத்துக் கொண்டார்கள். இன்னமும் இணைத்துக் கொள்வார்கள். விழா பிரம்மாண்டமாக நடந்து முடிந்திருக்கிறது. உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஊடகத்துறை நண்பர்களுக்கெல்லாம் எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பின்னால விரிவா பேசுவோம். எல்லா விஷயங்களையும் நாங்க மேடையில பேசிட்டோம். அதை நீங்க எடுத்துக்கணும். ஏற்கனவே சொன்னது போல இந்த விழா வெறும் ட்ரைலர். இன்றைக்கு சென்னையில் இருந்து 7 மணி நேர பயணமாக கரூர்ல இருந்து புதுக்கோட்டையில இருந்து நாங்க வந்திருக்கிறோம். இது ட்ரைலர். டெல்டாவில் மெயின் பிக்சரை நீங்க பாப்பீங்க. இப்பொழுது எப்படி 5 மாவட்ட செயலாளர்கள், 10 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வந்தார்களோ அதே போல இன்னும் தமிழக வெற்றி கழகத்திற்கு துணை நிற்கக்கூடிய அளவுக்கு, வலு சேர்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் விரைவில் மெயின் பிக்சரை பார்ப்பீங்க. நீங்கள் தாவேக்கால இணைந்ததும் அதே போல விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்கால இணைந்தது குறித்து திமுக கடுமையான விமர்சனம் செய்வாங்க. எதிர்கட்சியில செய்தாலே சரி, அங்க பர்னிங் இருக்கும்ல, அதனால கொஞ்சம் விமர்சனங்களை வைப்பாங்க. உங்களுக்கு தெரியுங்க, நாங்க எதிர்கட்சியா 5 ஆண்டு காலம் நாங்க வழிகளையும் வேதனைகளையும் தாங்கி கொண்டு இயக்கத்துக்கு துணை நின்றுக்கிறோம். ஆட்சிக்கோ அதிகாரத்திற்கோ போகணும்னு நினைச்சா கடந்த முறை நாங்க திமுகவுக்கு துணை போயிருக்கோம். தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது எதிர்கட்சியாக இவர் 43 வழக்குகளை சந்தித்திருக்கிறார். நான் வழக்குகளை சந்தித்திருக்கின்ற போராட்டம். அதனால ஒரே விஷயம் நாங்க தெளிவா சொல்லிட்டோம். தேர்தலுக்கு முன்பே தலைமையிடம் வலியுறுத்தணும், தாவேக்காவோடு கூட்டணி போகணும். அதை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின் பெரும்பான்மையான மக்கள் வாக்களிச்சுட்டாங்க, ஒரு ஆட்சி மலரணும்னு வாக்களிச்சுட்டாங்க. அப்ப நம்ம அமைச்சர்லாம் வேண்டாம், நம்ம வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து அந்த ஆட்சிக்கு துணை போக சொன்னோம். அதையும் செவிமடுக்கல. இயற்கைக்கு முரணாக, எப்படி எகெயின்ஸ்ட் நேச்சுரல் கோர்ஸ், இயற்கைக்கு முரணாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தியதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறோம். நாங்கெல்லாம் பிறவிலே அதிமுக 2வது தலைவர். எங்க கடிதத்தெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா எல்லாருக்கும் கண்ணீர் வருங்க. அதனால இந்த நேரம் நாங்க யாரையும் பொதுவாக இப்ப விமர்சனம் சொல்ல இல்லை. அதனால பழையன கழிதலும் புதியன புதிலும் மறுமலர்ச்சி. நான் கண்ணியத்தோடு எப்போதுமே பேசக்கூடியவன். அதனால விமர்சனங்களை குறைத்துக் கொள்கின்றேன். எங்கள் கடிதத்தை நீங்கள் படித்தீர்களானால் வி லவ் த பார்ட்டி, வி லவ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா. அதை தாண்டி எனக்கெல்லாம் அம்மா திருமணம் பண்ணி வச்சாங்க, 2 குழந்தைக்கு அம்மா பெயரிட்டாங்க. அந்த வழிகளையும் வேதனைகளையும் ரணங்களையும் சுமந்து கொண்டு ஒரு அத்தியாயத்தை முடித்து புதிய அத்தியாயத்தில் நாங்கள் காலடி வச்சிருக்கோன்றது மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். விமர்சனங்களை தவிருங்க. எடப்பாடி பழனிசாமி எப்போதுமே உங்க 2 பேருமே தனியா ஒரு அக்கறை கொண்டுதான் இருப்பாரு. பல தருணங்களை பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நீங்க 2 பேரே மாற்றுக் கட்சிக்கு போறது இது எந்த அளவுக்கு இது நீங்க தான் சொல்லணும். இப்ப இந்த எழுச்சியை பாத்தீங்க, இந்த உற்சாகத்தை பாத்தீங்க, ஏற்பாட்டை பாத்தீங்க. இன்னும் காலம் சொன்னது அவரை ஏற்றுக்கலையா, இல்ல அவருக்கு ஏதாவது பேசுனீங்களா? விரிவா பேசுவோம், பின்னாடி பேசுவோம்.